Hi friends, welcome to Karur Samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. பீட்ரூட் சட்னி எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியும் கூட, அதெல்லாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பீட்ரூட் சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணுங்க. பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் நல்லா சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா அந்த சட்னியில் பச்சை ஸ்மெல்லாம் வராமல் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் பீட்ரூட்டை வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஆயிலெலாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுலேயே ஆயில் இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1, இல்லை மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் பீட்ரூட் இது எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. தண்ணி வந்து நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். எப்பயும் போல தாங்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிட்டா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.